வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 12 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 24, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஏப்ரல் 24 இன்றைய முக்கியத்துவத்தை உணர்ந்துவிட்டால் உயர்வுதான். முழுமையான சுதந்திரம், முழுமையான அதிகாரம் குடிமக்கள் கையில் தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கப்பட்ட நாள்தான் ஏப்ரல் 24. அப்படி கொடுக்கப்பட்ட ஆண்டு 1993. அப்படி கொடுக்கப்பட்டது என்ன? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டோடு மூன்றாவது அரசாங்கமாக கிராம ஊராட்சி அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கப்பட்டு நகர மக்களுக்கு கூட கிடைக்காத அத்தகைய அரிய வாய்ப்பு, நம்மை நாமே நேரிடையாக ஆளும் அதிகாரம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஓட்டு போட்டுவிட்டு அதற்கு பின் தேவை அனைத்திற்கும் மனு அளித்து காத்து கிடந்த கிராம மக்கள் இதை அறிந்து கொண்டு தயாரானால், மனு அளிக்க தேவையில்லாமல் ஒவ்வொரு கிராம சபை நாளன்று மக்கள் ஒற்றுமையுடன் அமர்ந்து கலந்தாலோசித்து தனி மனிதன் தேவைகளையும் கிராமத்திற்கான பொதுவான தேவைகளையும் தீர்மானமாக நிறைவேற்றி அவைகளை மக்களே நடைமுறைப்படுத்தி கொள்ளும் அதிகாரம்தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். மாநில சட்டமன்றத்திற்கு இணையாக மூன்றாவது அரசாங்கமாக அறிவிக்கப்பட்ட நாள்தான் ஏப்ரல் 24. ஆனால் போதுமான விழிப்புணர்வு அளிக்கப்படாததாலும் விழிப்புணர்வை அடைய மறுப்பதாலும் பெரும் முயற்சிக்கிடையே 33 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வரப்பட்ட இந்த அரிய சட்டத்தை நாம் இன்று வரை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இன்றும் கூட தங்களது தேவைக்கும் கிராமத்தின் தேவைக்கும் கிராம பஞ்சாயத்தின் பணியாளர்களிடம், கிராம கிளார்க், பிடிஓக்களிடம் மனு கொடுத்து கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம், அல்லது லஞ்சம் கொடுத்து அதனை நிறைவேற்ற சொல்கிறோம். இந்த நிலை மாற இதனை புரிந்த அறிவார்ந்தவர்கள் முதலில் ஒன்றிணைவோம். கிராம சபையில் அமர்ந்து கிராம ராஜ்யத்தின் அதிகாரங்களை மக்களுக்காக, கிராம முன்னேற்றத்திற்காக சரியாக பயன்படுத்துவோம். இன்று முதல் இந்த விழிப்புணர்வை மக்களிடையே வழங்கி வருகிற மே 1 நடைபெறவிருக்கும் கிராம சபையை மக்களே பொறுப்பேற்று நடத்த இன்று இந்த நாளில் உறுதியேற்போம். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத திறன்மிக்க பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்போம் என்கிறார் நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு. காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் வைய தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி. ஏப்ரல் 25, 26 சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட மாணவர்களுக்காக நல்லூர் வட்டத்தால் வழங்கப்பட்டு வரும் வைய தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது. இதன் பயிற்சியாளர்களாக ஏற்கனவே பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களே இருப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் க. பழனித்துறை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கிறார். இப்பயிற்சி முகாமில் முக்கியமாக தலைமைத்துவ பண்புகள், பேச்சு திறன், பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி நிர்வாகம், இளைஞர் பாராளுமன்றம், விளையாட்டு, தனித்திறன் வெளிப்பாடு, அரசமைப்பு சாசனம் ஆகியவை இடம்பெறவிருப்பதாக கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் தெரிவித்தார். முகாமிற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு வாரமாக நல்லூர் வட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி ஆகியோர் செய்து வருகின்றனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எரசக்க நாயக்கனூருக்கு மேலும் 2 பாராட்டுக்கள். எரசை நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சிக்குழு ஒன்றுபட்ட செயல்பாடுகள் பல தொடர்ந்து பாராட்டுக்களை பெற்று தந்து கொண்டிருக்கிறது. நடைபெற்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு 84.29% அதிலும் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் பாகம் வாரியாக 7 பாகத்தினையும் மிக துல்லியமான வாக்குப்பதிவை குழுவில் பதிவிட்டதற்கு ஒரு பாராட்டு. இரண்டாவதாக அதிலும் எரசை வாக்குப்பதிவு தமிழகத்தை விட அதிக சதவீதம் 86.
அதிலும் பாகம் 156இல் 641க்கு 573 ஓட்டுக்கள் பதிவாகி 90% எட்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட துல்லியமான அறிவுடன் செயல்பாடுகள் இருக்குமேயானால் 100% வாக்குப்பதிவு சாத்தியமே என்ற நம்பிக்கையை அளித்ததற்காக இரண்டாவது பாராட்டுக்கள். ஆனால் வீரபாண்டியில் வாக்குப்பதிவு 93% எட்டி சாதனை என்பது கூடுதல் தகவல். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். மயிலாடுதுறையில் வாரக்கூடுதல். நல்லூர் வட்டம் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் கங்காதரன் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிக்கு நல்லூர் வட்டம் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.